சங்கீதங்களின் புஸ்தகத்துல 1ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்தின் பின் பகுதியில் இருக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த காலை வேளையில ஒரு வாக்குத்தத்தமாக நாம் வைத்து செபிக்க போகிற இந்த மாதத்துல பிரைசலோ அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதம் 1:3 பின் பகுதி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். whatever he doeth shall prosper. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதில் நாம் இணைந்து சொல்லலாமா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை அருமையான ஒரு வாக்குத்தத்தம். நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி ஜனங்களுடைய எதிர்பார்ப்பும் அவருடைய விருப்பமும் தான். எல்லாரும் இதற்காகத்தான் முயலுகிறார்கள், முயற்சிக்கிறார்கள். என்ன நடக்கணும்? நான் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும், நம்ம செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்பதுதான் எல்லா தேவ பிள்ளைகளுடைய விருப்பமாக இருக்குது. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறதோ, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்வதில்லை, ஒளிந்து போவதில்லை. அப்போ இந்த மாதத்துல நீங்களும் நானும் தேவ சபையில் இருக்கிற தேவ அங்கத்தினர்கள் எல்லா தேவ பிள்ளைகளும் செய்கிறதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். மாதத்துல ஆண்டவர் நாம் செய்ய விரும்புவது எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? வாய்க்க அவர் விரும்புகிறார், வாய்க்க விரும்புகிறார். நெகேமியா சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு என்ன செய்வார்? காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அப்ப இந்த காலை வேளையில ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களுக்கு, ஆண்டவரை நம்பி இருக்கிற நமக்கு, தேவ சமூகத்துல அதிகாலையில தேடி வந்திருக்கிற நமக்கு, இந்த காலை வேளையில ஆண்டவரை நம்பி இருக்கிற நமக்கு சகல காரியமும் கைகூடி வரும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சங்கீதத்துல ஆண்டவருடைய நோக்கத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவருடைய விருப்பத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எத்தனை நல்ல ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்க. ஆமென். ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று நாம் ஆராய்ந்து அறிவோம் என்றால், ஆமென், உண்மையிலே அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்றால், தன்னுடைய ஜனம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், தன்னுடைய ஜனத்துடைய வாழ்க்கை, ஆமீன், அவர்கள் செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பிரதான விருப்பமாய் இருக்கிறது என்பதை அந்த சங்கீதத்தில் நாம் அவருடைய நோக்கத்தை நமக்கு அறிய முடிகிறது. இந்த நாளிலிருந்து, இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து நீங்கள் செய்ய போகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். எத்தனை சந்தோஷம் இல்லையா? உபாகமத்தில் வாசிக்கிற 28ஆம் அதிகாரத்துல, நீங்கள் மாப்பி செய்கிற தொட்டியும் ஆமீன் கூடையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். நீங்கள் செய்கிற காரியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. எத்தனை வாஞ்சை தன் ஜனத்தை குறித்து, இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கை குறித்து நாம் படிப்போம் என்றால், ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். தேவன் அவரை 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். அவன் செய்ததிலே 100 மடங்கு ஆசீர்வாதம். அதற்கு அர்த்தம் நம்ம இன்னைக்கு பார்த்து வாக்குத்தத்தம் என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்றால் யார்? அந்த மனிதன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். நீங்க என்ன செய்றீங்களோ, சூழ்நிலை அல்ல உங்களுக்கு விஷயம். உங்களுடைய சூழ்நிலை எதிராக இருக்கலாம். ஈசாக்குடைய காலத்துல ஈசாக்குடைய சூழ்நிலை பஞ்சம், அங்கே எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த முன்னேற்றம் வருவதற்கான வழி இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப ஈசாக்கு பஞ்சம் அல்ல விஷயம், ஆண்டவருக்கு பஞ்சமோ, ஆமென், அங்கே தண்ணி இருக்கிறதோ, அங்கே சூழ்நிலை சாதகமா இருக்கிறதோ என்பதல்ல கர்த்தருக்கு காரியம். கர்த்தருடைய வார்த்தை என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது பஞ்ச காலமாக இருக்கலாம், அது செழிப்பான காலமாக இருக்கலாம், அது தரித்திரம் நிறைந்த காலமாக இருக்கலாம். எந்த காலத்திலும் தேவ பிள்ளை ஆமென் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். இந்த கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருக்கிற மனுஷன் என்று தொடங்குகிறது 2ஆம் வசனத்துல. கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருக்கிறவன், இரவும் பகலை இதை தியானிக்கிறவனுடைய வாழ்க்கையில இந்த நன்மைகள் உண்டாகும் என்று ரத்தின சுருக்கமாக நமக்கு அங்கே பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், அவருடைய அவருடைய வார்த்தையை யார் நம்புகிறானோ, அவருடைய வார்த்தை மீது யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, அந்த வசனத்தை யார் பிரியமாய் வாசிக்கிறார்களோ, அந்த வசனத்தின் மீது யார் பிரியம் வைத்திருக்கிறார்களோ, அவன் செய்வதெல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வசனத்துக்கு மேல் ஒரு பிரியம். சும்மா வாசிக்கிறது காரியம் அல்ல,
பிரியத்தோடு வாசிக்கணும். அவர் மேல் அன்போடு அந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்குமா? ஆமே. இந்த காரியம் ஒரு நாளும் ஆமே மாறவே மாறாது. அவர் எழுதி தந்த காரியம். ஆமே. எனவே இந்த மாதத்தின் தொடக்கத்திலே ஆவியானவர் நமக்கு தருகிற ஆலோசனை, ஆமே, நீங்க அந்த வசனத்துல பிரியமா இருங்க, அவருடைய வார்த்தையில பிரியமா இருங்க, அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிங்க. அந்த வாழ்க்கையில செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். 2 நாளாகமத்துக்கு வரும்பொழுது 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில் இப்படி எழுதி இருக்குது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது நமக்கு இளைப்பாறுதல் கட்டளையிட்டார், அவர்களுடைய காரியம் வாய்த்தது. ஆமென். யாதொருவன் தேவனை தேட ஆரம்பிக்கிறானோ, யாதொருவன் கர்த்தரை பிரியமாய் தேடுகிறானோ, அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிறவனுக்கு காரியம் வாய்க்கும். சங்கீதம் 27:8 வாசிக்கிறோம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முகத்தையே தேடுவோம் என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்கள் என்றால், கர்த்தரை உங்கள் இருதயம் தேடும் என்றால், நீங்கள் செய்கிற காரியம் உங்களுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணி தருவார். உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே இப்படி எழுதியிருக்கிறது, நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கணும். முதல்ல உங்க இருதயத்தில் அது இருக்கணும். இரண்டாவது சொல்லுகிறார், நீ அவைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். இரண்டாவது அவர் சொல்லுகிற காரியம், நீங்க என்ன செய்யணும், அதை போதிக்க ஆரம்பிக்கணும், நீங்க அதை பேச ஆரம்பிக்கணும், நீங்க அதை பேசணும். வார்த்தை முதலாவது இருதயத்தில் இருக்கணும், இரண்டாவது நீங்க பேசணும். மூன்றாவது சொல்லுகிறார், நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேச. நீங்களே உங்களுக்கு அந்த வார்த்தையை பேச ஆரம்பிக்கணும். 4வது வாசிக்கிறோம், அடையாளமாய் கையில கட்டிக்கொள்ள வேண்டும். உன் கண்களுக்கு நடுவாய். ஆமீன். சாதாரணமாக சகோதரிமார் கண்கள்ல ஆமீன் நடுவில் பொட்டு போடுற வழக்கம் ஆமீன் புறஜாதிகளுக்கு உண்டு, நமக்கு அது இல்லை. ஆனால் தேவன் என்ன சொல்றார், உன் கண்களுக்கு நடுவே ஞாபகமா இருக்கணும் அந்த வார்த்தை. 9வது வசனத்தில் இருக்கிறது, அதை உன் வாசல்களில் எழுது, உன் நிலை வாசல்களில் எழுது, உன் வீட்டுக்குள்ள எழுது. அப்போ இருதயத்தில் இருக்கணும், போதிக்கணும், பேசணும், ஞாபகத்தில் இருக்கணும், அதை எழுதணும். அப்படி நம்ம இந்த வசனத்தோடு கூட ஒருவன் இணைக்கப்படும் பொழுது, அந்த வசனத்தோடு கூட அவன் பிணைக்கப்படும் பொழுது, வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சொல்லுகிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமே. இந்த ஒரு மெல்டிங் பாயிண்டுக்குள்ளாகி நீங்களும் நானும் வருவோம் என்றால், நாம் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு படகுல மீன் பிடிக்க போகிறார். நல்ல படகு அவருக்கு இருக்கிறது, நல்ல வலை இருக்கிறது, நல்ல திறமை இருக்கிறது, நல்ல அனுபவம் இருக்கிறது, எல்லா காரியத்திலும் நல்ல நுணுக்கத்தை அறிந்தவன் தான் பேதுரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? இவை எல்லாம் இருந்தும் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? தோல்வி வந்தது. ஒரு நாள் போய் மீன் பிடிக்க போகிறார், ஒரு மீன் கூட கிடைக்காதபடி தோல்வி அடைந்து போகிறார். ஆமென். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் பின்பகுதியில் இப்படி வாசிக்கிறோம், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அதற்கு அர்த்தம் என்ன? இப்பொழுது மீன் பிடிக்கிற அந்த பேதுரு எதை நம்பல? தன்னுடைய படகை நம்பல, இப்பொழுது தன்னுடைய வலையை நம்பல. ஆமென். தனக்கு அனுபவம் நிறைந்திருக்கிற அந்த கடலையும் அவர் நம்பல, தன்னுடைய திறமை அவர் நம்பல, தன்னுடைய ஞானத்தை நம்பல, அவர் தன்னுடைய ஒன்றையும் நம்பல. இப்ப எதை நம்பி ஒரு வலை போடுகிறார்? வார்த்தையை நம்பி வலையை போட்டார். ஆமென். பெருக்கமான ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்தது, பெரிய நன்மை அவருக்கு கிடைத்தது. எந்த இடத்திலே தோற்று போனாரோ, எந்த இடத்திலே அவர் தாமின் தலை தாழ்த்தி நின்றாரோ, அதே இடத்துல வார்த்தையை நம்பி, வசனத்தை நம்பி, அந்த வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, அந்த வசனத்தின்படி தான் காரியங்களை செய்ய ஆரம்பித்த பொழுது அவன் செய்ததெல்லாம் வாய்க்க ஆரம்பித்தது. தோற்று போன இடத்திலே ஒரு ஜெயம் வர வேண்டுமா? இந்த காலங்களிலே பரலோகத்தின் பரிசுத்தாவியானவர் நமக்கு நினைவுபடுத்துகிற காரியம், ஆமென், நீ உன்னை நம்பாத, நீ உன்னுடைய திறமையை நம்பாத, நீ உன்னுடைய ஞானத்தையும் நம்ப வேண்டாம்.
வேண்டாம். ஆமென். உன்னுடைய அனுபவத்தையும் நம்ப வேண்டாம், உன்னுடைய பொருளாதாரத்தையும் நம்ப வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை பிரியமாய் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி உன் இருதயத்தில் நீ தியானித்து அந்த வார்த்தையின்படி நீ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் செய்வதை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். தோற்று போன இடத்து வேறுவை ஆசீர்வதித்த தெய்வம், வார்த்தையை நம்பி வலையை வீசினவனுக்கு நன்மையை கொண்டு வந்த தெய்வம். இந்த மே மாதத்துல நீங்கள் அந்த வார்த்தையை நம்பி காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, வார்த்தையை நீங்கள் வாய் திறந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது, வார்த்தை இருதயத்தில் பதித்துக் கொள்ளும் பொழுது, இந்த காலங்களில் தெய்வீக நன்மை, தெய்வீக ஆசீர்வாதம் உங்கள் பவனங்களில் நிரம்ப ஆரம்பிக்கும். நீ மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கையிடுகிற காரியத்திலே ஆசீர்வாதம் கடந்து வரும். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறதை கண்டு அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் காண ஆரம்பிக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கணும், தேவ பிள்ளைகளோடு கூட வார்த்தை இருக்கணும். அந்த வார்த்தை இருக்கும் பொழுது நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள். இவனோடு கூட ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்று அவர் காணத்தக்கதாக இருக்கும். எனவே இந்த காலங்களில் இந்த மே மாதத்தின் தொடக்கத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்பொழுது வார்த்தையின்படி காரியங்களை செய்கிறவனுக்கு, வார்த்தையின்படி காரியங்களை செய்ய தீர்மானம் எடுக்கிறவர்களுக்கு எல்லாம் வாய்க்க அவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பேதுருவின் வாழ்க்கையில நன்மை செய்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவாவிடத்தில் கர்த்தர் சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாயிரு, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். வார்த்தையின்படி நீ செய்ய, வார்த்தையின்படி அந்த வார்த்தையை நீ பின்பற்றி அந்த வார்த்தையை தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். பயந்து போய் இருக்கிறாய், இனி என்ன செய்வது? மோசே மரித்து போனான், இனி எப்படி இந்த ஊழியத்தை முன்பாக கொண்டு போவது, எப்படி இந்த காரியங்களை செய்வது? யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி செய்ய கவனமாயிரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தையை தியானித்துக் கொண்டிரு, அவைகளை பேசிக் கொண்டிரு, அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவா என்று யோசுவாவில நமக்கு வாசிக்க முடியும். ஆமென். உபாகமம் 29:9 வரும் பொழுது, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று வசனம் சொல்லுகிறது. எப்படி ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பதற்கு, என்ன செய்தாலும் அது உங்களுக்கு வாய்க்கணும்னா என்ன செய்யணும்? இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை, இந்த வேதத்தின் மகத்துவமான இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இந்த மாதத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் பிலதெல்பியா தேவ சபையில் அங்கம் வைக்கிற ஒவ்வொருவரையும், தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும், இதை பார்க்க போகிற, இதை கேட்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆமென் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையின்படி செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். வார்த்தை இருதயத்தில் பதித்துக் கொள்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். அடுத்த ஆண்டு சொல்கிறார், ஊழியக்காரனுடைய வார்த்தையை அவர் ஸ்திரப்படுத்துவார், நிலைப்படுத்துவார். ஆமே. எனவேதான் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது தேவ ஆலயத்திலிருந்து தேவ ஜனங்களோடு கூட ஊழியக்காரன் மூலமாக பேசுகிற ஆலோசனைகள், வார்த்தைகளை அவர் என்ன செய்கிறார்? நிலைப்படுத்துவார். அதை அப்படியே வாய்க்க பண்ணுவார், அதை அப்படியே செயலாற்றுவார். எனவே தேவ ஜனம் ஊழியக்காருடைய வார்த்தைகளை அல்லல் தட்டக்கூடாது, ஊழியக்காருடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தக்கூடாது. அந்த ஊழியக்காரன் அபிஷேகத்தில் சொல்லுகிற வார்த்தையை பரலோகத்தின் தேவன் நிலைப்படுத்தி அதை நிறைவேற்றுவார் என்று ஏசாயா 44:26 நமக்கு சொல்லி இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஆலோசனை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். விசுவாசித்தோர் அல்லலே சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற, நான் செய்கிறது எல்லாம் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் இந்த காலை வேளையில எல்லா காரியங்களும் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நமக்கு தேவ சமூகத்துக்கு ஜெபத்தில் கடந்து போகலாம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை சிறப்பாய் நடத்தும்படி, ஆசீர்வாதமாய் நடத்தும்படி, நம்மை ஆமீன் கிருபையாய் நடத்தும்படி, நாம் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணும்படி, ஆமீன் எங்கே தோற்று போனோம் அங்கெல்லாம் ஜெயம் வரும்படி, ஆமீன் நான் என்னை நம்பாமல், என் திறமையை நம்பாமல், என் ஞானத்தை நம்பாமல், என்னுடைய பொருளாதாரத்தை நம்பாமல்,
கர்த்தர் மேல் பற்றுதலாயிரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37 வாசிக்கிறோம் இல்லையா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையாளர்களை ஆசீர்வதிப்பார்.